வள்ளலார் மார்க்கம் ஒரு ஆயிடுச்சுங்கய்யா. நான் இப்போ ஒரு 10 இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கேன்யா. ஓகே, சூப்பர் சூப்பர். அதாவது நான் எங்கேயும் போய் எல்லாம் சேரலையா. நான் வந்து வெறும் படிச்சு, அதாவது என்ன சொல்றது, இப்ப நம்ம வந்து வீடியோ கேக்குறது வந்து ஃபர்ஸ்ட் இவரு சேலம் குப்புசாமி, அதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு கொஞ்சம் இந்த வள்ளலார் அந்த இதெல்லாம் இருந்ததுங்கய்யா. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, சேலம் குப்புசாமி, அப்புறம் வந்து இவரு வடலூர் முருகன் ஒருத்தர் அவரு. அதுக்கப்புறம் நான் போனேன், அவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்தேன் ஒரு வாட்டி. அது பார்த்து என்ன வாங்கினீங்க? தீட்சை எல்லாம் வாங்கலையா? சுத்த சன்மார்க்கத்தில் தீட்சையை கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. தீட்சையை ஒழிக்க வந்தவர் தான் வள்ளலார். சுத்த சன்மார்க்கில் தீட்சையை வந்து யார்கிட்ட வாங்கக்கூடாது. காரணம் என்னன்னா, குரு நமக்கு குரு உள்ளொளி தான் குரு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறது தான் 6ஆம் திருமுறையில் சொல்லிடுவார். சிற்றபையில் தான் ஆண்டவர் இருக்கார். நான் அந்த சிற்றபையில் இருக்கிற ஆண்டவர் தான் நம்ம எந்த ஒரு சந்தேகத்தையும் கேட்கணும், அவர் தான் அணுகணும். எல்லா உலகிலுக்கும் சரி அருளிலுக்கும் சரி சகல உதவியும் செய்யக்கூடிய இடம் வந்து நம்ம பூர்வ மத்திக்கு உள்ளதாக இருக்குது. வெளியில் சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் வெளிமுகத்தில் தேடுதல் வைக்கக்கூடாது. முதல்ல தேடுதல் அப்படின்றதே கிடையாது. சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் தேடுதல்ன்ற வார்த்தையை டெலீட் பண்ணிடணும். ஏற்கனவே உள்ளதை தெளிவு செய்து கொள்ளுதல், அவ்வளோதான். ஏற்கனவே உள்ளதை தெளிவு செய்து கொள்ளுதல், அதுக்கு தான் நம்ம சரியான ஒரு உபாய ஞானமாக நமக்கு திருவருட்பாவிலேயே இருக்குது. வரலாறுடைய திருவருட்பால இருக்குது. நீங்கள் வேறு ஒரு துணை நூல் வேணும்னா திருவாசகம், திருமந்திரம், இந்த மாதிரி அவைக்குறள், திருக்குறள், இதில் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கமாக நம்ம உண்மையாக உள்ளபடி காணணும்னா தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல். இது வந்து வள்ளலாருக்கு எப்படி வந்து வள்ளலாரை இறைவன் ஆட்கொண்டு அவர் மூலமாக திருவருட்பாவை வந்து திருவருளால் வெளிப்படுத்தினாரோ அதே போல தான் திண்டுக்கல்லையும் இந்த ஆன்மாவை ஆட்கொண்டு அந்த சுத்த சன்மார்க்க விளக்கமாக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வேறு ஒரு யாரானா கிட்ட போனோம்னா அவங்க தேக உணர்வு மாறாமல் அதுலேருந்து விடுபடாமல் இந்த சொல்லுக்கு பொருளாக சொல்லுவாங்க. இந்த சொல்லுக்கு இந்த பொருள், அவ்வளோதான். ஏன்னா அவங்க தேக உணர்வு மன உணர்வுகளை கடந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் தேக உணர்வும் மன உணர்வும் ஜீவ தத்துவ நிலைகளெல்லாம் நான் கடந்துட்டேன், சத்து நிலையிலேருந்து வாழறேன், இது நான் சொல்லலை, இது திருவருளால் வெளிப்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக யாராவது சொல்லுங்கள். முன்னுரையில் சொல்ல முடியாது. அது சொன்னால் வந்து தப்பாயிடும். இது வந்து சரவணானந்த சாமி வந்து சொல்கிறார், இது நான் வெளிப்படுத்தலை, திருவருளே எடுத்து கொடுக்க உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றேன், நான் என சொல்லுவதற்கு நாணுகின்றேன் அப்படின்னு தான் முன்னுரையை போட்டு எழுதுவார். எப்படி வள்ளல் பெருமான் இது நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ, நீங்கள் நம்புவீங்களா, நமரங்கால் அப்படின்லாம் சொல்கிறார். என் வார்த்தை இது என எண்ணாதீர், எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் அப்படின்றார். இந்த மாதிரி வேறு எந்த ஞானிகளாவது சொல்லியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. திருமூலர் கூட வந்து என்னை இறைவன் இங்கு அனுப்பினால் தமிழ் 3000 செய்யுமாறே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இது நான் பாடினது, இது இறைவன் தான் பாடினதுன்னு சொல்லலை. ஆனால் வள்ளலாருடைய இதில் மட்டும் சரவணானந்த சாமியில் மட்டும்தான் இது வந்து நான் சொன்னதில்லை, இது திருவருள் சொன்னது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க முழுமையாக வந்து தற்போதத்தை இழந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் என்பது அவங்களுக்கு சூன்யமாயிடுது. நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஞானிகள் சொல்கிறது இக்காலத்தில் வந்து எல்லாரையும் தன்னை தான் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. வள்ளலாரை முன்னிலைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு தீட்சையை வள்ளலார் ஃபோட்டோ வச்சு தீட்சை கொடுக்கறது, வாசி யோகம் கற்றுக் கொடுக்கறது, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கறது, விளக்கு தியானம் சொல்லி கொடுக்கறது, இதம் புருவம் மத்தின்னு சொல்லிட்டு 2 கண்ணையும் சொல்லி கொடுக்குறது. இப்படி வந்து
தப்பாக வந்து இப்போ சொல்லப்போனால் சொத்து சன்மார்க்கம் தவறான திசையில் தான் கொண்டு போயிட்டுருக்குங்க. சரியான ஒன்று வரல சரவணானந்த சாமிகிட்ட தான் போனோன்னா அதுதான் தப்பு, நாங்கள் சொல்கிறது தான் மெயின்னு சொல்லிட்டு அது ஆர்கியூமெண்ட்டில் போகுது. அது ஒரு பரிணாமம். ஒரு குறிப்பிட்ட காலம் போனோம். அது திருவருள் உணர்த்தும் போது அது யாரும் அவங்களே உணர்ந்துருவாங்க. திருவருளே உணர்த்தும். சிலன்னா கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. இல்லை அந்த நேரத்தை பார்த்து யாரானா வந்து கலகம் பண்ணுவாங்க. கலகம் பண்ணனா இங்கே கடகால் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கலகம் பண்ணும்போது தானாக போயிடுவாங்க. அவள் தான் நம்ம கொடுப்பன. அந்த அளவுக்கு தான் வள்ளல் பெருமான் காலத்திலேயே கூட சுத்த சன்மார்க்கத்தில் புரிஞ்சிக்கல. யாரும் கூட இருந்தவங்களே புரிஞ்சிக்கல. ஒன்றா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்று சாதி சமயம்லாம் பொய்யின்ட்டார். அது ஒரு புதிய ஒரு இது. சைவ சமயம் கூட வந்து தேவையில்லை, வேதாகமங்கள்லாம் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு புதிய ஒரு மகான், புதிய ஒரு ஞானி, அதாவது உலகமே கண்டிராத ஒரு புதிய ஞானி அப்படின்றது மட்டும் ஒத்துக்கிட்டாங்களே தவிர சுத்த சன்மார்க்கம்னா என்னது அப்படின்னே தெரியல. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு ஏன் 5 வார்த்தைகளை வள்ளல் பெருமான் இணைத்து சொல்லியிருக்காரு. அது ஒன்றுத்துக்கும் என்ன முக்கியத்துவம் அதையும் சொல்லலையே. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுனா அது சொல்லக்கூடாது. முதல்ல ஆன்மா அது அனுபவம் ஆகணும். அப்புறம் அடுத்ததுக்கு போக முடியும். நேயம், ஆன்மாவினுடைய நேயம்ன்றது இயற்கையான குணம். ஆன்மாவினுடைய இயற்கை குணம் தயவு, அருள் இயற்கை. அதுதான் வள்ளல் பெருமான் என்பே நன்றருளி அருள் இயற்கையிலே வைத்தாலும். அருள் இயற்கை தான் நம்முடைய ஆன்மாவினுடைய இயற்கையான குணம். என்பே நன்றருளி அருள் இயற்கையிலே வைத்தாலும் அதுதான் ஆன்ம நேயம். எங்கே கருணை இயற்கையின் உள்ளன. இந்த வரிக்கு முன்னாடி வந்து யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. இது வேற. யாரே எனினும் இறங்குதல் அப்படின்றது வந்து அது ஜீவகாருண்யம் சம்பந்தப்பட்டது. இறங்குதல் வந்து அந்த உயிர் உணர்வில் ஏற்படுத்துறது. உயிர் உணர்வில் அது ஏற்படணும். அதுதான் கடவுளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன். அது இதுவரையில் பரிபூர்ணமாக வெளியாகவில்லை. அது ஒரு சிறு நெருப்புன்றார். இந்த சிறு நெருப்பை கொன்று பெருநெருப்புன்றது எதுன்னா அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஆன்மநேயம்னாலே தயவு, அருள் இயற்கை. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன. இயற்கையில் ஒன்று இருக்குது. ஜீவகாருண்யம் இப்போ நமக்கு ஜீவகாருண்யம் இல்லை. அது வந்து ஜீவனில் வந்து நம்ம வந்து அதை வளர்த்து கொள்ள வேண்டியது ஒன்று. இப்போ கொலை பண்ணி கொலை கூடத்தில் கொலை தொழிலே இதாக இருக்கான். திடீர்னு அவனுக்கு யாரோ ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. திடீர்னு அவன் மாறுறான். அப்போது அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவனில் இருந்த இது வந்து தமோ குணமோ ரஜோ குணமோ மாறி முயற்சினால் மாற்றி சத்துவ குணத்தை வர வைத்து அதில் வந்து இரக்கத்தை வளர்க்கிறான். அதில் வந்து ஒரு தோற்றம்ன்ற ஒன்று இருக்குது. அதை பயிர் வளர்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. அங்கே வந்து இறைவன் விளங்குகின்ற சிவமாக இருக்கின்றார். அகண்ட வெளியில் இருக்கின்ற சிவமாயும் வெற்று இருப்பு மாத்திரமாக இருக்கின்ற ஒன்று அந்த சிற்றபையில் விலங்கு நிலை சிவமாக இருக்கிறார். எப்படி? கருணையே இயற்கை உணர்வாக கொண்டவர் தான் அருட்பெரும் சிவம். அப்போது அந்த எங்கே கருணை இயற்கையின் உள்ளனன்னா அதுக்கு பேர் தனிப்பெரும் கருணை. அது இயற்கையிலே இருக்குது. அது வந்து ஒவ்வொரு சிற்றபையிலும் இறைவனுடைய உண்மையான ஒரு வடிவம், அகவடிவம் என்னன்னா தனிப்பெரும் கருணையே வடிவமாய் இருக்கிறார். திருவருள் இயல் வடிவொடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவன் என் குறைகழற் பதம் போற்றி. ஆண்டவருடைய சிற்றபையில் இருக்கிற ஆண்டவருடைய திருமேனியை கண்ணால் பார்க்கவோ மனக்கண்ணால்
கற்பனை செய்யவோ எல்லளவும் கூடாது. ஜீவ அறிவாலும் அறியப்படாது. அப்போ எதனால் பட முடியும் அப்படின்னா, ஆன்ம அறிவனால் கூட ஓரளவுக்கு தான் அது பண்ண முடியும். அப்போ எப்படின்னா, அருள் தான் உண்மையில் இருக்குது. இந்த அனைத்தும் அருள்ன்றார். அந்த அருளைத்தான் கருணைன்னு சொல்கிறார். இங்கே எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அப்படின்றது ஜீவ கருணையாக கொள்ளப்படாது. அது கடவுள் கருணையாகிய அருள் அல்லது தயவு. அது கடவுளுடைய கருணை. அது என்ன, அந்த கடவுளுடைய கருணைன்றது என்னன்னா அதுதான் அருள். அந்த அருள் இங்கே விளங்கிய சிவநிலையில் இருக்கிற ஒன்று தான் அருள். விலங்கு நிலையில் உள்ள சிவத்துக்கு பேர் தான் அருளாக இருக்கிறது. அது திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோன்னு சொல்கிறார் இல்லைங்களா? திருக்கதவம் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ. திரு அருள் ஆம் பெருஞ்சோதி. அந்த இது ரெண்டும் சேர்ந்து தான் அற்பெரும் ஜோதி. அற்பெரும் ஜோதின்னா விலங்கு நிலை சிவம். அது விலங்கு நிலை சிவத்துக்கு திருமேனி என்னன்னா இயற்கையான கருணை உணர்வு தான், அருள் உணர்வு. அதுதான் இன்பே நன்றருளி அருள் இயற்கையிலே வைத்தாலும். இதுதான் ஆன்ம நேயம். அப்போ ஆன்ம நேயம், ஆன்மா அதுதான் நாம இருக்கிறோம். அதுக்குள்ளே அத்துவிதமாக ஆண்டவர் நேயம் என்கின்ற கருணை இயற்கையாகவும் அருள் இயற்கையாக இருக்கிறார். இது எப்போ நமக்கு கிடைக்கும்னா ஒருமை உணர்வு வருகின்ற பொழுது தான் கிடைக்கும். அதான் ஆன்ம நேய. அடுத்தது ஒருமைக்கு வரணும். ஒன்று தான் இருக்கிறது, ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. என்னை ஏறா நிலைமிசை ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணை தான். அந்த தான் இப்போ வருது இல்லைங்களா? கருணை, நேயம், அருள், தயவு. தயவு என்னும் கருணை தான். அதாவது இங்கே ஜீவகாருண்யம் இல்லை, அது ஆன்மாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. அது அகப்புற நிலையில் விளங்குகின்ற ஒன்று. அதை கொண்டு நாம் கடவுளுடைய கருணையை அணுவணுவாக அதே வெளிப்பட அதுவே உணர்த்த நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தான் அந்த தனிப்பெரும் கருணை என்கின்ற அருள் இயற்கை. அதுதான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அதாவது இயற்கையில் உள்ள கருணை, அதுதான் தனிப்பெரும் கருணை. அதுதான் கடவுளுக்கு திருமேனி. அதுதான் அருட்பெரும் சிவம் என்று சொல்லப்படுகின்றது. இது எதனால் வருதுன்னா, அது என்னை ஏறாண்மை ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணை தான் இந்த தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால் பெரிய நிலைமேல் ஏறலாம். ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவே பூரண இன்பமாம். அதனால்தான் ஒரு இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். வேறு யாரையும் உதாரணம் சொல்ல, என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். ஒருமை என்ன? ஒன்றேயான தன்மை. அதாவது கடவுள் ஒன்றே சிவம், இருப்பது ஒன்று தான், அதுவே எல்லாமாய் இருக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமான் முடிவில் தன்னுடைய சீடர்களுக்கு என்ன உபதேசித்தார் அப்படின்றத தெழுவூர் வேலாயுதர் சொல்லும்போது அகிலமாம் அன்பாம். இதுதான் வள்ளல் பெருமான் இறுதியில் தன் உடலை ஜோதியாக்கி கொண்டபோது தன் சீடர்களுக்கு உபதேசித்த மகா வாக்கியம் அகிலமாம் அன்பாம். அகிலமாம் அன்பாம். இந்த அன்பு தான். அன்பு என்கின்ற ஒரு அனாதி இயற்கை நித்திய இருப்பு தான் இங்கு விலங்கு நிலையில் வரும்போது சகலமுமாய் விளங்குகின்றது. ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டோம்னா அவனுடைய உடல், அவனுடைய உடல் உறுப்புகள், அவனுடைய இயக்கம், அதற்கு அப்பால் இருக்கிற இன்விசிபிள் மைண்டு, அதனுடைய அலை இயக்கம், அதுக்கப்புறம் ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகின்ற ஜீவ உஷ்ணம், அதனுடைய ஆற்றல், அந்த ஜீவனில் இருக்கிற உணர்வு, அதனுடைய வடிவம், அதுக்கு மேலே ஆன்மா, அதோடு அத்துவிதமாய் இருக்கின்ற அருள் உணர்வு. அந்த அருள் தான் யாவுமாய் விளங்குது. அதுதான் அண்ட பிண்டங்கள் முழுதுமாய் அனந்தம் கோடி 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 ஜீவராசிகளாகவும் இவை எல்லாம் அல்லவாகியும் தனித்தும் அதை இப்படி அப்படி என்று
சொல்ல முடியாத ஒரு நிலையில் ஆக மொத்தம் ஒன்று தான். ஒன்றது, இரண்டது, ஒன்றின் இரண்டது, ஒன்றினுள் ஒன்றது, ஒன்றெனும் ஒன்று, ஒன்றல்ல. முதல்ல சொல்லு ஒன்றதுன்னு சொல்கிறாரு. ஆனால் புல்ஸ்டாப்பே வைக்கலை. இரண்டது, அதுதான் இரண்டாகிய ஆன்மாக்களாக இருக்கிறது. அருளால் தானே ஆன்மாக்களாய் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் அது ஒன்று அல்ல, அது ஒன்று கிடையாது. அப்போ முன்னாடி ஒன்றது, இரண்டது, இரண்டது விட்டுடுங்க, ஒன்றதுன்னு சொல்லிட்டார் முன்னாடியில். அப்புறம் ஒன்றெனும் ஒன்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்த வரைக்கும் வரும்போது ஒன்றல்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ வள்ளலார் சொன்னது முரண்பாடாக இருக்குது இல்லைங்களா? அப்போ முன்ன சொன்னது பொய்யாகுது இல்லையா? ஒன்றல இரண்டல, ஒன்றினில் இரண்டல, ஒன்றினில் ஒன்றல, ஒன்றெனும் ஒன்று. அதாவது அந்த இறைவனுடைய தன்மை, அருள் தன்மை, அவனுடைய நிலையை இப்படி அப்படி என்று புறத்தில் யாராலும் வர்ணிக்க முடியாது, எடுத்து இயம்ப முடியாத ஒரு நிலை. சொல்லொழிய பொருளொழிய கரணமெல்லாம் சேர்ந்தொழிய அப்படின்லாம் சொல்கிறார். அப்பற்பட்ட ஒரு நிலையை பற்றி சொல்கிறது தான் நமக்கு அருட்பா ஒன்றே போதும். அது விளக்கம் சொல்கிறார். அதான் ஆன்ம நேய ஒருமை பாட்டு. பாட்டுன்னா பாடு அப்படின்றது. பாட்டு பாடலாம் என்னன்னா முயற்சி, அதிதீவிர விருப்ப முயற்சி, தீவிர முயற்சி அப்படின்லாம் சொல்லுவார். அது ஆன்மா கீழிருந்து மேலே சென்று தான் அந்த அருள் உணர்வை அடைய வேண்டியிருக்கு. அது மனிதனுக்கும் அந்த அருள் உணர்வு தான் பொதுவாக இருக்கிறது. இறைவனும் அந்த இடத்துல அருள் உணர்வு தான் திருமேனியாக கொண்டு அருட்சிவமாக விளங்குகின்றார். மனிதனுக்கு மூல நிலையும் அதுதான். அதனால் பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அற்பரும் ஜோதி. பொது உணர்வு அது பொது அருள் வடிவம் தான். நமக்கும் சரி இறைவனுக்கும் சரி சிற்றபையில் பொதுவாக இருக்குது. ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு வடிவம் தான். இதை தான் சொல்கிறார். அதனால்தான் அருளே நாம் அறிவாய், அருளே நாம் அறிவாய். அது அவ்வளவு சாதாரணமாக சும்மா 1/4 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க, 1/2 கிலோ அவரைக்காய் கொடுங்கன்னு கடையில் கேட்குற மாதிரிலாம் வந்துடாது. அதுக்காக முயற்சி செய்யணும். ஏன்னா அந்த முயற்சின்றது இறைவனுடைய தன்மையாகத்தான் இருக்குது. இறைவனே சதா திருநடன முயற்சியில் தான் இருக்கார். அவர் ஓய்வு ஒழிவே கிடையாது, சலிப்பே கிடையாது. அந்த முயற்சியினுடைய ஏகதேச கூறு தான் ஜீவன்லேயும் இருக்குது. அந்த முயற்சி கூட இறைவனுடைய ஏகதேச கூறு தான். அது உண்மையில் பார்த்தா நம்முடையதுன்னு சொல்கிறது இல்லை. ஜீவகாருண்யம் கூட அருளினுடைய ஏகதேசம்தான். அதனால் இங்கே எதுவுமே இல்லை. ஜீவகுணம் கூட அருளுடைய ஏகதேசம்தான். அதாவது அந்த நேரத்தில் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் இறைவன். ஆக எல்லாமே இறைவனாகத்தான் பார்க்கறது தான் அந்த ஒன்னஸ், ரியலைசேஷன் ஆஃப் ஒன்னஸ். அதுதான் ஒருமை. அதை முயற்சியின்பால் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக பெரிய பங்களா, காரு, அரண்மனை மாதிரி இருக்கணும், கோடி கோடியாக சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண விவசாயி மகன் நினைக்கிறான்னா கண்டிப்பாக அவனால் செய்ய முடியும். அப்படி தான் அதானி, அம்பானி அவங்கெல்லாம் நிறைய பேர் உலகத்தில் வந்திருக்காங்க. உலகத்தில் நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு விருப்ப முயற்சி, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணலாம் இல்லை, விருப்பத்தோடு முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் வள்ளல் பெருமான் எனது அதி தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது. தலைவலி போகணும்னாலும் நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், எத்தனை டாக்டர்கிட்ட ஏறி இறங்குறோம், எவ்வளோ மருந்து சாப்பிட்றோம். சாதாரண தலைவலி போகணுன்னா, மரணமே போகணுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணணும். சிறிய முயற்சியால் சிறிய இன்பங்களை சிறிது காலம் அனுபவிக்கிறது தான் ஈகலோக இன்பம். பெரிய முயற்சியினால் அனுபவிக்கிறது தான், அதிதீவிர விருப்ப முயற்சி அனுபவிக்கிறது தான் எக்காலம் அழியாத பேரின்ப பெருவாழ்வு. அந்த ஒரு நிலை தான் வரலாறுக்கு உலக மக்களுக்கு கொடுத்துருக்கார் பொதுவாக. அது இனி அந்த பரிணாமத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு உலகம். அது யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒவ்வொரு உயிரும் அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய பொறுமை. இன்றைக்கி நாம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். உலகம் மனித இனம் மட்டும்
40 50 லட்சமாக பரிணாமத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற உலகமே கிடையாது. அப்போல்லாம் மனிதன் ஏர் விடுறது, ஒன்றும் படிப்பே கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறது, ஒரு 4-5 தொழில் இருக்கும். முக்கியமான தொழில் பயிர் தொழில், அப்புறம் நெசவு, அப்புறம் ஊருக்கு ஒருத்தர் தான் பொற்கொள்ளன் இருப்பான். 4-5 ஊருக்கு சேர்த்த மாதிரி ஒருத்தர் தான் இரும்பு பட்டடை வச்சுருப்பான். அதே போதும். ஒரு அருவாள் வாங்கினோன்னா 6 மாதம் வச்சுன்னு இருப்பான். அப்படி தான் இருந்தது. கட்டடம் கட்ட மாட்டாங்க, எல்லாம் குடிசை தான். 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க. அப்போ பயிர் தொழில், நெசவு, ஆடு மாடு மேய்க்கிறது, மண்பாண்டம், இதுதான் தொழிலாக இருந்தது. இன்றைக்கி லட்சக்கணக்கான வகை இருக்குது தொழில்கள். ஆனால் அமைதி இருக்கா? அமைதி 1/2 கிலோ இருந்தால் கூட 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாமே. நோய் நொடி இல்லாமல் இருக்க முடியுமா? அன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி இருக்கும், கண்டமால் இருக்கும், இல்லை சின்ன வயசுலேயே கண்ணு தெரியாமல் போகும், இல்லை பெரியம்மா வந்து எப்பானா ஒரு முறை 4 வருஷத்துக்கு ஒரு முறை பெரியம்மை வந்து ஊரையே அப்படியே ஒரு 100 பேர் கொண்டு போயிடும். அப்படி தான் டெத்து இருந்தது. இப்போ மாதிரி அப்போ ஒரு வியாதி கண்டமால் வரும், இல்லை காலில் வந்து ஒரு இது மாதிரி வரும், கால் ஆணி வரும், நோட்டிக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லாக, இல்லை முடக்குவாதம் வரும். வேறு இப்போ இருக்கிற ஒரு ஹார்ட் அட்டாக்கோ, இல்லை கிட்னி ஃபெயிலரோ, இல்லை சுகரோ, பிபியோ, அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. இன்றைக்கி சராசரி எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்துட்டாரு கடவுள். எல்லா சராசரி வீட்டுக்கு 2 பேருக்கு இந்த சுகர் வச்சுக்கோ, அவங்க அக்கா தங்கச்சி பின்னாடியே வருவாங்க பிபி வச்சுக்கோ, அப்புறம் மூட்டு வலி வச்சுக்கோ, வேறு என்னென்ன இருக்கோ வச்சுக்கோ. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி எதுக்கு மவுஸ் இருக்கோ இல்லையோ, எத்தனை டாக்டர் வந்தாலும் அவனுக்கு வந்து வியாபாரம் நல்லா வருது. மருந்து அவன் பொறாமப்படுறான். நான் மருந்து எழுதி கொடுக்குறோம், இன்னொரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறான். சரி, அவங்க ரிலேஷனையே வச்சுட்டு நீயே வச்சுக்கிடா ஃபார்மசி கிளினிக்கில் சொந்தமாக. ஜுரம்னு போனோம்னா ஒரு பக்கத்தை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்றான். அது மாதிரி ஆகிப்போச்சு. இது எவ்வளோ படிப்பு படித்தாலும் 1.5 லட்சம் கூட ஐடியில் சம்பளம் வாங்குகிறாங்க. ஆனால் அமைதி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். அமைதி இல்லை, ஆபத்தாக இருக்குது. வண்டியில் போகிறான், அதில் போகும்போது எத்தனை கரெக்டாக போய் சேருவேனான்னு சொல்ல முடியாது. அமைதியற்ற ஒரு உலகம். அமைதியாக விழிப்புணர்வோடு தான் வண்டி ஓட்டணும். காலையில் நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ண முடியல. சென்னையில் எந்த சாலை எடுத்துட்டாலும் ரோடு கிராஸ் பண்ணல. உயிரை கையில் பிடிச்சின்னா ரோடு கிராஸ் பண்ணணும். இப்படி இருக்குது. 35 வயசுலேயே சுகரு பிபின்றான். அந்த மாதிரி உலகம் காணுறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம், அளவுக்கு மீறிய உயிர்கொலை, அளவுக்கு மீறிய துன்புறுத்தல். ஆடு மாடு கோழிகளில் பண்ணையில் வச்சு கடினம், அது உள்ளே போனால் தெரியும் அது எப்படி கஷ்டப்படுதுன்ட்டு. அந்த மாதிரி உயிர் கொலை, உயிர் வதை அளவுக்கு மீறி போனதுனால பஞ்சபூதங்களும் மாசுபடைஞ்சிச்சு. எங்கே பார்த்தாலும் கம்பெனிகள் அளவுக்கு மீறி உள்ளே இருக்கிற தாது பொருள்களை வெளியில் கொண்டு வர்றா. அது சரவணானந்த சுவாமி சொல்லுவார். இப்போ நம்ம உடம்புக்கு மெட்டல் தேவைப்படுது இல்லைங்களா, பொட்டாசியம் இல்லைன்னா உடனே அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். சோடியம் தேவைப்படுது, பொட்டாசியம் தேவைப்படுது, கால்சியம் தேவைப்படுது, இரும்பு சத்து தேவைப்படுது, தங்க சத்து கூட தேவைப்படுது. அப்போ எல்லா சத்தும் நமக்கு வந்து மெட்டலும் தேவைப்படுது, விட்டமின் தேவைப்படுது. அது முக்கியமாக மெட்டல் வந்து அது ஒரு தனி ஒரு இது. அதே மாதிரி இந்த பூமிக்கு உள்ளே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தோம்னா பூமிக்கு சத்து போயிடுமா. அதனால தான் பூகம்பம் வர்றதுக்கு காரணமே வந்து அளவுக்கு மீறி பூமிக்கு தேவையான சத்தை வெளியில் கொண்டு வந்துடுறோம். தண்ணி முதல் கொண்டு மெட்டலை கொண்டு. அதனால் அழிவுக்கு தான் உலகம் போயிட்டுருக்கு. ஆனால் இது ஒரு பரிணாமம் தான். இதுக்கப்புறம்தான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சுத்த சன்மார்க்கம் தோன்றின மதங்கள்லாம் தானே அழிது, மக்கள் தானே திருந்தி ஒரு பேரழிவுக்கு அப்புறம் மரணமில்லாத ஒரு நிலையை வந்து
இந்த 21ஆம் நூற்றாண்டு இறுதியில் மக்கள் உணர தேட ஆரம்பிச்சிருவாங்க. தற்காலிகமாக டெம்பரவரியாக இந்த நோய் அந்த நோய் எப்படி போனாலும் ஃபினிட்டு கடைசியில் ஒரு எண்டு வந்துடுது இல்லைங்களா? அப்போ இவன் பழையதை ரெஃபர் பண்ணி பார்க்குறான். மரணமில்லா பெருவாழ்வுக்கு லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னே நம்ம சித்தர்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பார்சியலாக வச்சுருக்காங்க. பட்டு நீங்கள் வந்து 99% கணத்தை தாண்டினாலும் 1% தாண்டினா கணத்துக்குள்ளே விழுந்து தான் ஆகணும் இல்லைங்களா? இப்போ ஸ்கூலில் வந்து 35-36 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண அடுத்துக்கு போயிடலாம். ஆனால் கிணறு தாண்டில் விளையாட்டில் பண்ண முடியாது. இது 99% பெரியவரில் வச்சு திருப்பி அடாமல் வந்துட்டோன்னு நினச்சி திருப்பி கொஞ்சம் பலு இந்த பக்கம் வந்து கீழே வந்தால் அவள் தான். அப்படி தான் முன்னோர்கள் மரணமில்லா பெருவாழ்வுக்கு ட்ரை பண்ணி முடியாமல் போயிட்டு இப்போ இறைவனே வெளிப்படுறார். இனி உலகத்துக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது விருப்பப்படம் மாதிரி இல்லை. உனக்கு என்னப்பா விருப்பப்படம் அதை நீ எடுத்துக்கப்பா அந்த மாதிரி கிடையாது. நீ ஒரு ஆன்மாவை அந்த கரையில் சேர்க்க வேண்டியது ஆண்டவருடைய பொறுப்பு. ஆன்மாவுக்கு எண்டே இன்ஃபினிட் லைஃப் தான். ஏன்னா அந்த ஆன்மாவுக்குள்ளே இறைவன் தான் அதை அனுபவிக்க போகிறார். இப்போ நானுன்றது ஒன்று தனியாக இல்லை. அதனால் எக்காலம் இனி சொத்த சன்மார்க்கம் தான் விளங்கும், இன்றைக்கி யாதொரு தடையும் இல்லை அப்படின்ட்டார் வள்ளல் பெருமான். அதனால் சாதி மத சமய மத யோகங்கள்லாம் அது இப்போது கொழுந்து விட்டு எரியறதுக்கு காரணம் அணையறதுக்கு முன்னாடி அது அப்படி தான் ஆகும். ஒரு கற்பூர தீபத்தை பார்த்தீங்கன்னா சாமி சொல்லுவார், நல்ல ஒரு தரமான கற்பூர தீபத்தை ஃபேன் இல்லாத ஒரு இடத்துல எரிய விட்டிங்கன்னா 5 நிமிஷம் அப்படியே எரியும். அது கீழே பார்த்தா நீல நிறத்தில் எரியும். மெதுவாக காற்று லேசாக இருக்கிற இடத்துல இருக்கும்போது அணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தீபத்தினுடைய அளவு கரைஞ்சிக்கிட்டே வரும். பட் அணையும் போது குப்புன்னு ஒரு நல்ல பெரிய வெளிச்சம் தந்து அப்புறம் ஆஃப் ஆகிடும். இதை நீங்கள் நாம் அடியேன்னு பார்த்துருக்கேன், சாமி சொல்லியிருக்காரு, அதை நான் பார்த்துருக்கேன். அதை தம்பால் தட்டில் நீங்கள் அது கற்பூரம் வைக்கும்போது பார்த்தா நீங்கள் தெரியும். ஃபேன் போடாமல் வச்சு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாமே ஒரு இந்த நாட்டு கற்பூரம் கூட இது கூட வைக்கலாம். இந்த வாசனை கற்பூரம் வைக்கிறாங்கள்ல, பாயாசத்துக்கு போகிற கற்பூரம், அது கூட எரியும். அந்த கற்பூரம் நீங்கள் இயற்கை கற்பூரம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக கண்ணாடி குண்டுக்குள்ளே தீபத்தை ஏற்றி அதை அணையும் போது வாட்ச் பண்ணிங்களானாவே தெரிஞ்சிடும். அது ஒரு ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சத்தை தந்துட்டு இதாகும். எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் இந்த உலகத்தை மனித சமுதாயத்தை துண்டாக ஆக்கிச்சு. அது என்ன சமுதாயத்தை பக்குவப்படுத்தியிருக்கு ஓரளவுக்கு. அது அதனுடைய கொள்கை கோட்பாடுக்கு அது தக்கவாறு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்னன்னா சமுதாயத்தை கூறு போட்டுச்சு. நீ வேற, நான் வேற, நீ வேற, நான் வேறன்னு. வேற்றுமை உணர்வை என்ன நன்மை செஞ்சதோ அது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு செஞ்சது, எந்த அளவுக்கு சமுதாயம் பயன்பெற்றது அப்படின்னு உலகறியும். ஆனால் நல்லாவே தெரியுது ஒன்று, சமுதாயத்தில் வேற்றுமை உணர்வு இன்ற வரையில் இதுக்கு தீர்வு இருக்குன்னா தீர்வே இல்லை. தொடர்ந்துக்கிட்டே இருக்குது போர் சண்டைன்ட்டு. தீவிரவாதம் தான் அதிகமாக இருக்குது. காரணம் இந்த சமய மதங்களுடைய கோட்பாடு. அதுதான் சொல்லுங்கள், யாரும் உங்களை பற்றி சொல்லலை. அதனால் எது சொல்லணுன்னா, அது நம்ம கைட் பண்ணுறாரு. எப்படியும் இறைவன் நம்மளை கைட் பண்ணுறாரு. அந்த கைடில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் சரியான ஒரு கைடன்ஸு அப்படின்னா நீங்கள் திருவருட்பா, அதுக்கு விளக்கம் சரவணானந்த சாமி. வேறு எங்கே போனாலும் அது லேட் ஆகிடும், சில பிறவிகள் கூட ஆகிடும். சரி சரி, அதான் சுவாமிகிட்ட போங்க. வேறு யார்கிட்டும் நம்பி போயிட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாமே அவங்க தேக உணர்வு தாண்டாமல் இருக்கிறதுனால. தேக உணர்வும் மனம். சொல்லுங்கள். நம்ம அந்த இப்போ ஆன்மா எல்லாருக்கும் இப்போ ஒரே
இதுதான் இது இருக்கு இல்லைங்க. அதுதான் முதல்ல வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போ எறும்பு இருக்கு இல்லைங்களா, ம், ம், ம். எறும்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் சரி, ஆ, ஒரு யானைக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் சரி, ஒரு புழுவுக்கு உள்ளே இருக்கிற ஆன்மாவும் சரி, ஒரு புல்லுக்கு உள்ளே இருக்கிற ஆன்மாவும் சரி, ஒரு புண்ணியருக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும் சரி, ஒரு மகானுக்கு இருக்கிற ஆன்மாவும் சரி, ஒரு பரமஞானி இருக்கிற முழுமை பெற்ற எல்லாருக்கும் ஒரே ஆன்மா தான். வித்தியாசம் என்னென்னா, அந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற அருட்பெருஞ்சோதியும் பரிபூரணமாக இருக்குது. அங்கே அருட்பெருஞ்சோதி தன்னை வெளிப்படுத்தலை. இங்கே பரமஞானிக்கு தன்னை பரிபூரணமாக வெளிப்படுத்தியிருக்கு. வெளிப்படுத்தலைனாலும் அது உள்ளதாக இருக்குது. வெளிப்படுத்தும் போது அதுக்கு நித்திய வாழ்வு கிடைக்குது, அவ்வளோதான். இல்லைன்னா எறும்புக்கு நித்திய வாழ்வு இல்லாமல் அது அழிஞ்சு அப்புறம் வந்து இன்னொரு பிறவி கிளி, எலி, அணில், ஆடு, மாடு, பூனை இப்படி பரிணாமம் அடைந்து கடைசியில் பல 200 300 மனித பிறவி எடுத்து கடைசியில் வந்து அது எப்படியும் வரலாறு நிலையை அடைந்து தான் தீர வேண்டும். வேறு வழியெலாம் அது கிடையாது. அது ஓரமாக ஒதுங்கவே முடியாது. அதை கண்காணித்து அதுக்குள்ளே இருந்து அதை டைரக்ட் பண்ணிக்கிட்டு தன் நிலைக்கு ஏற்றுற வரையில் அந்த ஆண்டவர் அதை சும்மா விட மாட்டார். அதனால் யாரும் சுத்த சன்மார்க்க நிலையிலேருந்து இன்றைக்கி வேண்டாமல் இருக்கலாம், ஆனால் அதிலேருந்து விட்டு விலக முடியாது. எண்ணிலி கோடி ஆன்மாக்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தன்மயமாக மாற்றியே தருவார். அதுக்கு நாம் உடனே அந்த ஆண்டவருக்கு அதை வழி விட்டுட்டோம், அவர் தற்போதும் இழந்து அவருக்கு வழி விட்டு நம்ம ஒதுங்கி நின்னோம்னா அது இப்போவே அது கைகூடும் அப்படின்றது தான் வரலாறு சொல்கிறது. நாம் தாமதப்படுத்த அவருடைய வெளிப்படுகையும் தாமதமாகும். அதான் நம்ம எப்போ நம்ம அகம் திரும்புவோம் அப்படின்றது தான் இறைவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். நாம் அகம் திரும்புகின்ற நேரத்தை தான் எதிர்பார்த்துருக்கோம். நாம் சோம்பலாகவும் அசட்டையாகவும் அஜாக்கிரதையாகவும் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தப்போ தான் நம்ம சூழ்நிலையை இறுக்கி பிடித்து நம்ம திசை திருப்பதற்கு ஆன சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவப்படுத்தணுன்றதுக்காக தான் நமக்கு சூழ்நிலையில் மாறுபடான சூழ்நிலையில் வருது, வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. அதுக்காக தான் அந்த கர்மாவை உபயோகப்படுத்துகிறார். மற்றபடி நல்வினை தீவினை என்ற கர்ம வினையை கொண்டு ஒரு ஆன்மாவை துன்புறுத்தணுன்றது அல்ல ஆண்டவருடைய விருப்பம். இது சரவணானந்த சாமி சொல்கிறது தான். ஒருத்தர் துன்புறுத்தி ஒரு ஜீவனை துன்புறுத்தி வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆண்டவருடைய இது இல்லை. எப்படியும் அது அகம் திரும்பணுன்றது தான் மனித பிறவியை நமக்கு கொடுத்துருக்கார். ஆக மனிதனாக பிறந்த ஒரு எவருமே சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் தான். ஆனால் அதை எடுத்து சொல்லாத ஒரு குறை தான் பெருங்குறையாக இருக்குது. எடுத்து சொல்கிறவங்களும் பற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு நிலையில் இருக்காங்க அவங்க. அந்த அப்படியே வந்தாலும் கொஞ்சம் அறிவு கிடைச்சாலும் தன்னை தான் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது. ஆனால் விளங்குகிற காலம் வந்துடுச்சு. அந்த ஒரு தருணம் எப்போவோ வந்துடுச்சுன்றார் சாமி. 2032க்கு மேலே ரொம்ப அதுக்கான ரூட்டு கிளியர் ஆகிடும். அது வரையில் உலகம் சண்டை, போர், வறட்சி, பூகம்பம் இந்த மாதிரி அது உலகம் ஃபுல்லாக பரவிட்டு அவங்க மக்களே வந்து இந்த அனித்திய வாழ்வில் நம்ம இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நித்திய வாழ்வுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நோய் நொடிகள் பெருகிடும். இப்போ தட்பவெப்ப நிலையே பாருங்கள். இந்த பிரான்ஸ், ஐரோப்பாலெலாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்துட்டாங்க. வீட்டில் இருக்காதீங்கன்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. கம்பெனிக்கு வராதிங்க, நீங்கள் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்கள் உயிரை காப்பாற்றுவீங்க. ஏன்னா நீர்நிலைகளில் பக்கத்தில் போய் இந்த யூடியூப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஐரோப்பா ஃபுல்லாக 44 வரை வந்துடுச்சு. 15-20 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது இன்றைக்கி 41லேருந்து 44 வரை வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி வந்து தான்.
திடீர்னு. இப்போ வந்து இது குறையாது, ஏறுமே தவிர குறையாதுன்றாங்க சயின்டிஸ்ட்டு. மழை பெய்யறதுலாம் கஷ்டமாயிடுன்றாங்க. அந்த மாதிரி அந்த மேகம் சூழ்ந்தாலும் அதை வெப்ப அலைகள் வந்து அது வந்து சாப்பிட்ருமா. நம்ம மக்கள் வந்து இவ்வளோ ஆபத்து வந்து கூட நமக்கு இன்னும் அடுத்தடுத்து பேராபத்து இருக்குதுன்ற உணராமல் தான் இருக்காங்க. உணராமல் இருக்காங்க, உணராமல். ஆமாம், காலையில் 5 மணிக்கு கறி கடையில் ஜே 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 ஜேன்னு கூட்டம். ஆனால் அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிரதோஷம். சிவன் கோயிலில் இவங்க தான் போய் விழுந்து 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 கும்பிட்றாங்க. ஆமாம், அதாவது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு உயிரினுடைய துன்பத்தை நீ பொருட்படுத்த தேவையில்லைன்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு திருக்குறள்லாம் தூக்கி குப்பையில் போட்டாங்க. திருக்குறள்லாம் தூக்கி எப்போ குப்பையில் போட்டாங்க. அதுக்கு தான் இந்த இது ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போ உணர்வுல நான் எங்க இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு இருந்தேயா, நம்ம எங்க இருந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னு நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இன்னும் ஒரு அமைதிக்கு போ, அப்புறம் ஒரு சவுண்ட், அந்த நம்ம டிவி சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? ஆமா, சரி. அந்த சவுண்ட் வரும்யா, நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண உடனே அந்த இடத்துல அந்த சவுண்ட், அந்த சவுண்ட் எங்க இருக்கு பார்த்தா நம்ம நடு இதுல இருந்து நம்ம காதுல கேட்கற மாதிரியே இருக்கும், கேட்கற இருக்கும். இப்போ அந்த சவுண்ட் தான் நம்ம இதுவா இல்லைன்னா நம்ம இல்லை இல்லை இல்லை, அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட்டு இதெல்லாம் பிரபஞ்ச சக்தி வந்து உங்களை நம்மளை ஊக்குவிப்பதற்காக இதெல்லாம் வரும் போகும். அது வந்து ரொம்ப பெருசான ஒரு அற்புதமான நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா அதிலே ஒரு மயக்கம் வந்து அதிலே தங்கிடுவோம். அதுதான் வள்ளல் பெருமான் சிறு ஒளி கண்டு இருமாந்திருக்க நேரிடும். ஒளி தெரியும், பூர்வ மத்தியில் ஒளி தெரியும், இல்லை வள்ளலாரே காட்சி கொடுப்பாரு. நான் வள்ளலாரே பார்த்துட்டேன், வள்ளலார் தான் அற்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதியை பார்த்துட்டேன்னு அதுக்கப்புறம் எந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அது ஒரு காட்சி மாத்திரம் தானே தவிர அது வந்து வள்ளலாருடைய முழுமை கிடையாது. வள்ளலாருடைய முழுமைன்றது அது வந்து அருள் உணர்வினால் தான் உணர முடியும். அது ஒரு ஏகதேச ஒரு இது கூறு தான் அது. அது வந்து புலன்கள், அதை சூக்கும புலன்களுக்கு அது மாதிரி ஒரு தோற்றுகின்ற எதுவும் இயற்கை உண்மையின் முழுமை அல்ல. அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சரவணானந்தர் நூல்களை மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். வேறு எங்கேயும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹலோ, அதான் இது ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து எனக்கு காதில் ஓம் ஓம் ஓம்னு கேட்குதுங்க, நான் அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் திடமாக நம்புகிறார். நான் ஓங்கார பீடத்தை ஒழுகின்ற ஓங்கார நாதத்தை நான் கேட்டேன், அதானே கடவுள். அது வந்து இப்போ ஒரு மார்க்கத்தில் போகிறோம்னா இப்போ ரிசப்ஷனில் நம்மளை வரவேற்கிறாங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு, அந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சிறிய ஒரு வரவேற்பு அப்படி கொடுக்குமே தவிர அதை பெருசு பண்ணவே கூடாது. அடுத்த கணத்தில் நாமளே மறந்துடணும். அதை பெருசாக்கி நான் அடைய வேண்டியதில் அடைஞ்சிட்டேன்னா சரி போ அப்படின்னு விட்டுரும், முயற்சி செய்ய மாட்டோம். கடைசியில் என்ன ஒன்றா அந்த மாதிரி தோற்றுகின்ற புலன்களுக்கு, சூக்கும புலன்களுக்கு தோற்றுகின்ற அந்த காட்சி, அது ஒரு காட்சி தான், அது கடைசியில் தடையாகவே மாறி போயிடும். அதனால தான் சிறு ஒளி கண்டு இருமாந்திருக்க நேரிடும். சில சமயத்தில் வாசனைகள் கூட வரும்.
நீங்கள் வாசனைகள் ஒன்று மூக்கு வழியாக வர்றது கிடையாது. மூக்கில் தெரியிற மாதிரி இருக்கும். அந்த வாசனை வந்து புறத்தில் எந்த பொருள்களில் இருந்தும் நீங்கள் இதுவரையில் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. அது ஒரு புதுசாகவே இருக்கும். ஆமாம், அது வந்து இப்போ உலகத்தில் இதுவரையில் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு வாசனையை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும். இது வந்து எப்படி நாம் நினைக்கணும்னா, இறைவன் வந்து அற்புதமானவர். அந்த அற்புதத்தில் ஒரு கோடி 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 கோடியில் இது ஒரு சிறிய ஒரு கூழ், அவள் தான். அதை ஒன்றும் மேற்கொண்டு அதில் மயங்கி இது பண்ணக்கூடாது. ஒரு கடல் நீரில் ஒரு அருட்கடல் அப்படின்னா இறைவன் ஒரு கங்கு கரையில்லாத ஒரு அருட்கடல். அது இந்த மாதிரி வரும்போது அது ஒரு ட்ராப், அவ்வளோதான். அதோடு அதை மறந்துடணும். ஏதோ ஆண்டவர் வந்து மேலேறிவான்னு சொல்கிறார், அவ்வளோதான். அங்கே நிற்காத, மேலேறிவா, ஒளி கிடைக்கும், திடீர்னு ஒளி பாஸ் ஆகும். அதுதான் அருட்பெருஞ்சோதி நினச்சிட்டோம்னா அது தப்பாயிடும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரவணானந்த சாமி விளக்கத்தை படிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி நிறைய சரிங்க ஐயா. அகவல் உரை விளக்கம் இருக்கே, உங்களுக்கு வச்சுன்னு இருக்கீங்களா? இப்போ நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் உள்ளே போனீங்களன்னா அதில் அகவல் உரை விளக்கம் மொத்தமே சரவணானந்த சாமி வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கு. 200க்கு மேலே 200 பதிவுகள் இருக்கும். ஆமாம், நீங்கள் அப்படியே மெதுவாக ஹெட்ஃபோனை வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது முக்கியமானதுலாம் ரிப்பீட்டடாக சொல்லப்பட்டிருக்கு. எதுங்க ஐயா? புரியல. ஆமாம். அப்புறம் ஒரு 56 வீடியோ சேர்த்து போட்டுருக்கீங்க, அந்த பிளேலிஸ்ட் போட்டுருக்கீங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சு தான் எடுக்கணும். அதில் இல்லை பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்காங்களான்னு தெரியலீங்க. பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் வள்ளலார் இங்கிலீஷில் வரும், வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். அதுக்குள்ளே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் சிலது. அதில் அகவல் உரை விளக்கம் முழுமையாக இருக்குது, 2 பாகமாக வரும். ஆல்ரெடி ஒரு அன்பர் போட்டிருக்காரு, அது ஒரு பாகம் ஆல்ரெடி அவர் தொகுத்து இது பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டார். அதை இன்னொரு பாகம் விடுபட்டதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக 2 இதில் வரும். நீங்கள் அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நிதானமாக கேட்கலாம். வீடியோக்குள்ள எல்லா வீடியோவும் முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே நீங்க அந்த இதுக்கெல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோவும் பார்த்தேன். அப்படிங்களா? சரிங்க சார். ஆமாங்கய்யா. சரிங்க. சரி, இப்போ வந்து நீங்க அண்ணா எல்லாம் நிறைய புக்கை டவுன்லோட் பண்ணங்கய்யா, வள்ளலார் புக்கை. கடைசியில் அன்பு ஒளி அந்த புக்கை மட்டும் தான் நான் படித்தேன், வேற எந்த புக்குமே நான் படிக்கல. அப்படிங்களா? சரிங்க 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 படிக்கலன்னா அந்த புக்கு தான் அந்த இதுன்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பேஜஸ் அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, நம்ம புக்கு தான் வாங்கி தான் படிக்கணும். சரிங்க சரிங்க. ஆன்லைனில் படித்தா அது வந்து இது ஆகாது சரி சொல்லிட்டாங்க. சரிங்க சரிங்க சார். சரிங்க. இந்த 2ஆம் தேதிக்குள்ள நீங்கள் இது எங்கே வச்சுருக்கீங்க அந்த ஆகஸ்ட் 2? இதான் ஆகஸ்ட் மாதம் வைக்கலான்னு சொல்லிட்டு நேற்று தான் முதல் நாள் தான் அவர் ஐயா கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் ஆல்ரெடி ராணிப்பேட்டை நவல்பூர் சன்மார்க்க சங்கத்தை ஒரு பயிற்சி முகாம் வச்சோம், 1 டே பயிற்சி முகாம். ஒரு 75 பேர் கலந்துக்கிட்டாங்க. அது 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வேதாரண்யம் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பெருங்களத்தூர் பீர்க்கங்காரணையில் தியாகராஜன் ஐயா ஒரு 6 மாதம் தொடர்ந்து நடத்தினார். இப்போ ஒரு 2-4-5 மாதமாக எதுவும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கார். சரி, அதனால் இங்கே கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸ்கூல்ஸில் சொல்லணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு உந்துதலாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் முக்கியமாக, அது சன்மார்க்கத்தை கொண்டு போகணும். அது எப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் இன்னர் எஜுகேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அண்டு டெத்லெஸ் லைஃப், இந்த ஒரு ஹெட்டிங்கில் இன்னர் எஜுகேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அண்டு டெத்லெஸ் லைஃப், இதுதான் வந்து வள்ளலாருடையது.
வரலாறு அகவலில் எவ்வளோ சயின்ஸு சொல்லியிருக்கார். இந்த மண்ணியல் வரி, காற்றியல் வரி, அது மொத்தம் 170 வரிகள், ஐம்பூத விரிவுகள்லாம் எல்லாமே வந்து விஞ்ஞானம்தான். அதில் எல்லாமே அடங்கிடுது. அதெல்லாம் சுவாமிகள் நூல்கள்லாம் ரொம்ப தெளிவு உரை விளக்கம், சரவானந்த சுவாமிகள் உரை விளக்கத்தில் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ்லாம் வெளிப்படுத்துகிறார் அதில். அதனால் இது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றிய ஒரு நிலையில் அதை கொண்டு போனால் தான் மக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஜாதி மதம் யோக மார்க்கங்கள்லாம் கடந்த ஒரு நிலையில் சுத்த சன்மார்க்கத்தை வரலாறு கொண்டு வர்றார். அது பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி முதல்ல இப்போ ஒரு போன வாரம்லாம் ஒரு பஸ்ஸில் வரும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஒரு 4 பேர் ட்ரெயினில் பார்த்தேன். அவங்கள கேட்குறேன், அவங்க வந்து 8வது 9வது படிக்கிறாங்க. தம்பி, மனுஷனுக்கு இப்போ ஆடு மாடு பன்றி பூனை இருக்குது, அதுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஐயா, அதுக்கு வந்து 5 அறிவு, நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு. சரிப்பா, 6 அறிவுன்னா என்னென்ன அறிவுன்னு? 6 அறிவுன்னா சரி, 6வது அறிவுன்னா என்னென்ன பகுத்தறிவுன்றான். சரி, அந்த 5 அறிவு என்னென்ன சொல்லு. 6 அறிவு சொல்கிறல்ல, வரிசையாக சொல்லுன்னா 8வது படித்த பையனுக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு பையன் சொல்கிறான் பார்க்குறது அப்படின்றான், அது கூட யோசனை பண்ணிட்டு. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கேட்குறது, அதுக்கு மேலே சொல்ல வரல, பார்க்குறது கேட்குறது அப்படின்னு. அப்புறம் தொடருது, அது ஒரு அறிவு இல்லையா? ஆமாம் ஆமான்னா. அப்புறம் பேசுறதுன்றான், அவன் கிட்ட வந்துட்டான், பேசுறதுன்றான். ஆனால் அது அப்படி சொல்ல, மனம் இல்லைன்னா பேச முடியாது இல்லையா? அந்த மனம் அப்போ வந்து எஜுகேஷனே இல்லை, ஜஸ்ட் ஃபார் சாப்பாட்டுக்காக தான் அந்த கல்வித்துறையே இருக்குது. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சோறு துண்ணலாம், எப்படி சொகுசாக வாழலாம், அது பிழைக்கிறதுக்கு வழி சொல்லப்பட்டது தான். வாழ்வுக்கு வழியே இல்லை அதில். அதனால் ஒரு மனிதன்னா எதனால் ஆனவன்? உடம்பு, மனம், உயிர், இதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. மனதுக்கு பண்ணணுன்னா நீங்கள் தனியாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டு தான் நீங்கள் பிடிக்கணும். சைக்காலஜிஸ்ட்டுக்கெல்லாம் யார்? இப்போது இது பாருங்கள், எம்பிபிஎஸ் டாக்டருக்கு 200 பேர் வருவாங்க சாதாரண ஒரு நாளைக்கு ப்ரைவேட்டாக. சைக்காலஜிஸ்ட்டு இந்த பிரச்சனை, தூக்கம் இல்லை, மனக்குழப்பம், மனம் ஒரு இதாக இருக்குது, அவங்க பார்த்திங்கன்னா அந்த சைக்காலஜிஸ்ட்டு தனியாக ஒரு இது இருப்பான். அவங்க எப்பானா ஒருத்தர் தான் வருவாங்க. அவங்ககிட்ட வந்து 700 800 வாங்குவாங்க. அது படிச்சுட்டு அவ்வளோ தொலைவு படிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்குள்ளே 30 வயசுக்கு மேலே ஆகிடும். அந்த மாதிரி இருக்குது. ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட காசு அள்ளிடுவான். நீங்கள் சைக்காலஜி காரணம்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் படிக்கணும். அதான் டாக்டர் பார்ப்பேன், சைக்காலஜிஸ்ட் படிக்கிறத விட நாம் வேற ஒரு இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எப்படியும் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்கு மட்டும்தான் இன்றைய படிப்பு இருக்குது. இது கல்வியே கிடையாது. வள்ளல் பெருமான் சாகாத கல்வியே கல்வின்ட்டார். மிச்சதெல்லாம் கல்வின்னெலாம் சொல்லாதீங்கன்ற. கல்வின்னாலே உள்ளே இருக்கிற உண்மையை கல்வின்னா தோண்டி உன்னுடைய அறிவுக்கு வெளிப்படுத்தி கொள்ளல், வெளிக்கொண்டு வருதல், அனுபவத்துக்கு கொண்டு வருதல். அது இந்த பிரபஞ்ச தோற்றம் முதல் இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு மாணவனுக்கு சொல்லணும். உங்களுக்கு நான் ஒரு அனுப்புகிறேன், அந்த இதில் அனுப்புகிறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். அது ஜஸ்ட் அந்த நோட்டீஸ் அனுப்புகிறேன். ஸ்கூலில் சொல்லணும், அதுதான் முக்கியம். ஒரு மணி நேரம் மாதத்துக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தா போதும். மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து பேசிக்கலாக ஒன்றா சொல்லி அப்புறம் தியானம், ஒரு 10 நிமிஷம் தியானம் அதை பண்ணி பார்க்கட்டும். மாணவன் ஒழுக்கமாக வருவான், உலகம் அமைதிக்கு வரும். அந்த மாதிரி. சரிங்க, உங்களுக்கு நான் அனுப்புகிறேங்க என் நம்பர். சரிங்க. அப்புறம் எப்போ முடியும்னு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். என்னங்க ஐயா? எந்த இடத்துல நடக்கும்?
அது ராணிப்பேட்டில் தான். ராணிப்பேட். ராணிப்பேட்டில் ஒரு மண்டபத்தில் இந்த முறை வைக்கலாம்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒரு முன்னாடி 75 பேர் தான் அந்த சங்கத்தில் பிடிக்கும். நல்லா இருந்தது. பட் 75 பேருக்கு மேலே உட்கார முடியல. இந்த முறை பப்ளிக்கே கொடுத்துடலாம். அந்த நோட்டீஸ் எப்படி போட்டிருக்குன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். பப்ளிக்கு அதான் ஆற்காடுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, ஆற்காடுக்கு வாலாஜாவுக்கு இடையில தான் ராணிப்பேட்டை. பெல் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, பெல் ஷிப்காட். அதுதான் வாலாஜாவுக்கும் ஆற்காட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ராணிப்பேட்டை. சரி, உங்களை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுறேங்க. சரி, நான் இங்கே இதில் தான் இருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லிட்டு வாங்க வேப்பம்பட்டுக்கு. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன். நீங்கள் சொல்ல எப்போ வரேன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 11 மணிக்கு தான் ஃப்ரீ ஆவேன். மத்தியானத்துக்கு மேலே கூட நீங்கள் வரலாம். ஈவினிங் ஃப்ரீ ஆகிடுவேன். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 3 மணிக்கு கூட அங்கேருந்து புறப்பட்டீங்களன்னா, 2 மணிக்கு மேலே புறப்பட்டீங்களன்னா அப்புறம் கூட வரலாம். அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே போய் இது பண்ணிடலாம். ரிலாக்ஸாக வெயில் தாழ்ந்து கூட வரலாம். சரி, சரிங்க. நன்றிங்க. தயவு.